இனிமேதான் தரமான சம்பவங்களா இருக்கு. ஆல்ரெடி நான் நேத்தே சொல்லியிருந்தேன், இந்த கேம் வச்சு தாண்டா வந்து பிக் பாஸ் வந்து பயங்கரமா வந்து டிஆர்பி ஏறும். எப்பயுமே சீசனுக்கு பொம்மை டாஸ்க்னு வந்தாவே வந்து பயங்கரமா வந்து ஆன் ஃபயர் ஆகும். நேத்து கூட லைவ் கிட்டத்தட்ட 1,00,000 பேர் 1,00,000 பேர் வந்துட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து பார்க்கும்போது எனக்கே என்னடா இத்தனால வந்து 30,000 40,000 பாத்துக்கிட்டே இந்த பொம்மை டாஸ்க் வந்து எப்ப சீசன் வந்தாலுமே வந்து இந்த ஒரு லைவ் வந்து அதிகமாயிடுது அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பாத்தீங்கன்னா அப்படி அடிச்சுக்கிட்டானுங்க. நேற்று செம்மையா இருந்துச்சு அந்த ஒரு கேம். அண்ட் நேற்று வந்து அந்த ஒரு அன்சிதா வந்து அந்த யூரின் வரனால வந்துட்டு அவங்க வந்து போனாங்க, வச்சுட்டு போனாங்க. இல்லைன்னா சத்தியமா அவங்க வச்சுட்டு போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க நேச்சுரல் கால் வந்தனால தான் மட்டும்தான் வந்து வச்சுட்டு போனாங்க. அது வந்துட்டு அவங்களால சுத்தமா அது முடியல. ரொம்ப அவங்களும் அடக்கி வச்சிருந்தாங்க. ரொம்ப அது வந்து அவங்களுக்கே ஒரு ப்ரெஷர் ஆயிடுச்சு. அதனால நைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணி போல வந்துட்டு அவங்க வச்சிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம லைவ் எல்லாருமே பார்த்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எபிசோட்ல வந்துருந்துச்சு நேற்று எபிசோட்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஓகே ஓரளவுக்கு வந்து நீட்டா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா போக பார்த்தா இன்னைக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகும். பார்க்கும்போது டேய் என்னடா விசாலு என்னையா அப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னு பாக்குறோம்னா நம்ம சேனல் புதுசா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ ஒரு 20 பேர் தான் பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இன்னும் ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும் நான் நம்புறேன். இப்போ வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்க, செம்மையா வந்து ஜாக்லினுக்கு நம்ம விஜய் விசாலுக்கு தரமான ஒரு ஃபைட் போகுது. அப்பா டே என்னடா பயங்கரமான ஒரு ஃபைட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நேற்று என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த வட்டத்துக்குள்ள வந்து வெளியில வந்துட்டு புடுங்க கூடாது, ஓகேங்களா? அது வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து அந்த ஒரு படிக்கட்டு மாதிரி ஸ்டெப்ல வந்துட்டு பொம்மையை அடிக்க வச்சிருக்காங்க. அதுல இருந்து எடுத்துட்டு யாரு இது வேணா யாரு வேணா புடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, நீங்க அடிச்சுக்கங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து பிக் பாஸ் விட்டாப்ல. ஏன்னா அவருக்கு வந்து இதான் கண்டென்ட் வேணும். இதுலதான் நிறைய வன்மங்கள் வெளில வரும், ஓகேங்களா? இத்தனால வந்து டீம் இது நம்ம டீம், இவரை பத்தி நம்மளே எப்படி வன்மத்தை கக்குறது, அதனால வந்துட்டு வன்மத்தெல்லாம் கக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே மூடி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அந்த இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் டப்புன்னு வெடிக்குது. விஜய் எல்லாம் வந்து என்டர்டைன்மெண்ட்லயே நான் வந்து எதா இருந்தாலும் பண்ணுவேன், என்டர்டைன் தான் நான் பண்றது எல்லாமே என்டர்டைன்மெண்ட்லயே பண்ணுவேன். இப்போ வந்து அவரே வந்து மாறி வந்து பயங்கரமான ஒரு கோவத்துல வந்து பார்க்க முடிஞ்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி போல வந்து நடக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஒரு ஃபைட்டு. எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் வந்துட்டு நம்ம விஜய் விசால் வச்சிருக்காரு. அதை புடுங்களுக்கு வந்து ரயானா இருக்கட்டும், ரஞ்சிதா இருக்கட்டும், இங்கிட்ட வந்துட்டு ஜெஃப்ரி, அவங்க எல்லாருமே அவங்க டீம்ல இருந்து எல்லாருமே புடுங்க வராங்க. புடுங்கிட்டு இருக்கும்போது வந்து யாருமே விடல, ஓகேங்களா? புடுங்கிட்டு அதுக்கப்புறம் ரஞ்சித் கூட ஒரு பக்கெட் அடிபட்ட போதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கெட் கத்துறாங்க. இங்கிட்டு செம்மையா வந்துட்டு புடுங்கிட்டு இழுத்து இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு நம்ம ராயன் கேர்ள்ஸ் வந்துட்டு ராயன் பொண்ணு வந்துட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்துட்டு இப்ப வாங்கினா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கிட்டு வந்துட்டு ரயன் கத்திட்டு இருக்கதா இருக்கட்டும். பயங்கரமா ஒரு சம்பவம் இது காத்திருக்குது அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஜாக்லினுக்கு ஃபைட் செம்மையா போகுது. கேம்னா அப்படிதான் இருக்கும், யாரையுமே அடிக்கணும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ அடிபட்டு உங்களுக்கு ஜாக்லினுக்கு, அதனால வந்து யாரையும் அடிக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. எப்படின்னா யாரையும் வந்துட்டு வேணும்னு அடிக்கலாம் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் விசால் சொல்றாரு. ஆமா நீங்களா அடிக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. நீங்களா தெளிவா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து சண்டை போகுது, ஓகேங்களா? விஜய் விசாலுக்கும் நம்ம ஜாக்லினுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்குது. அது பார்க்கும்போது டே என்னடா இப்பெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. செம்மையான ஒரு ஃபைட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. அது வேற மாதிரி இருந்துச்சு, ஓகேங்களா? அது போக பார்த்தா இன்னும் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்லா தெரியுது. ஃபர்ஸ்ட் ஒன்று பாத்தீங்கன்னா இந்த ஒரு சண்டையில வந்து யார் அவுட் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம தர்சிகா வந்து அவுட் ஆயிட்டாங்க. அது வந்து அவங்க வந்து நல்ல கிளாப் தட்டினது வந்து நல்லா தெரிஞ்சு, அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்லயே வந்து பயங்கரமா வந்து தெரிஞ்சு. அது இல்லாம நேற்று அந்த பொம்மை வந்து நம்ம தீபக் வந்து வச்சிருந்தாரு. அதுல வந்து தர்சிகா வந்து அவுட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது நல்லா தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. தேவையில்லாம பேசாத, தேவையில்லாம என்கிட்ட நீ பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் விசால் சொல்ல, நான் உன்ட்ட ஒன்னும் தேவையில்லாம பேசல, இப்ப நீ தானே தேவையில்லாம பேசுற அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லின் ஒரு பக்கெட் அட்டாக் பண்றதா இருக்கட்டும். இங்கிட்டு நானா பேசினேன், நானா வந்து ஏதாச்சும் புலம்பிட்டு பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் விசாலுக்கு தர்சிகா வச்சு நம்ம ஜாக்லினுக்கு பயங்கரமான ஒரு சண்டை போயிட்டு இருக்குது. அது வந்துட்டு எப்ப தீர்வு என்னடா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியல. ஏன்னா பாத்தீங்கன்னா செம்மையா வந்துட்டு போயிட்டு இருக்குது. என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஏன்னா பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே வெறித்தனமா காமிச்சிருக்காங்க. என்னடா இப்பெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்துட்டு நல்லா தெரியுது. இருந்தாலும் வந்துட்டு இதுலயும் டீம் எல்லாம் வந்துட்டு உட்காந்து வச்சு விளையாண்டு இருக்காங்க. மேபி வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு டீம் வந்துட்டு இப்போ டீம் வச்சு விளையாடலாம், போக வந்துட்டு அது வந்துட்டு டீம் இருக்குமா அப்படிங்கிறது அவங்க டீமுக்குள்ளே வந்துட்டு சண்டை வரும் அப்படிங்கிறது நல்லபடியா தெரியும். ஏன்னா பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் சீசன்ல பாத்துருப்போம், எப்படின்னா டீம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உருவாவாங்க, போக அந்த டீமே இருக்காது. அதுக்கப்புறம் லாஸ்ட்ல வந்து அந்த ஒரு 8வது இடம் 5வது இடம் அந்த டைம்ல வந்து டீம் எங்க போகுனே தெரியாது, அந்த டீமுக்குள்ளே அடிச்சுக்குவாங்க. அதுக்கு அதான் வந்துட்டு பயங்கர ஃபயரா இருக்கும். மேபி வந்துட்டு இன்னைக்கு நாளைக்கு 2 நாள் வந்துட்டு இந்த டாஸ்க் நடக்கும். இன்னைக்கு வந்துட்டு நிறைய தரமான இதெல்லாம் நடக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா நேற்று 3 தான் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 3 போச்சுன்னா வந்துட்டு இன்னும் வந்துட்டு 15 இது இருக்குது. அதெல்லாம் எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறாங்கன்னு தெரியல. 15 இது இருக்கு. இன்னைக்கு ஒரு 15 இதுனா வந்துட்டு இன்னைக்கு ஒரு 7 வைப்பாங்க, நாளைக்கு ஒரு 8 வைக்க வாய்ப்பு அதிகமா இருக்குது. பார்க்கலாம், தரமான சம்பவங்கள்லாம் அதிகமா இருக்குன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். என்ன நடக்குது அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சில் த பாய்.